வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எல்லா நாளிதழ்களிலையும் உள்ள முக்கியமான செய்தி. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவாரா, மனசாட்சிக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான வாக்கெடுப்பு அப்படின்னுலாம் ஒவ்வொரு நாளிதழும் ஒவ்வொரு விதமான தலைப்பை போட்டிருக்கிறாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அல்லது அந்த எதிர்பார்ப்புகள்லாம் தேவையில்லை, என்ன நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்னு விட்டுறலாம், நம்ம வேறு இது தொடர்பாக வேறு விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு விஷயங்களை பேசலாம்? இல்லை, இது தொடர்பாகவே பேசலாம். அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் இப்போதைய நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் நம்ப முடியும். ஏன்னா அதற்கான சூழல் அதிகமாக இருக்கிறது. 10 நாள் அவகாசம் கிடைத்த பிறகும் கூட பன்னீர்செல்வம் அணியினரால் பெரிய அளவுக்கு அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தங்கள் பக்கம் கொண்டு வர இயலவில்லை. திமுகவும் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசை அமைப்பதற்காக வெளிப்படையாக முன்வரவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக தரப்பிடம்தான், அதாவது சசிகலா தரப்பிடம்தான் அந்த பேரவை உறுப்பினர்கள் பெருமளவில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். வெளிப்படையான ஓட்டெடுப்பு என்றுதான் தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அதிமுகவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எடப்பாடி அரசுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றுதான் தோன்றும். பெருமளவில் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பான ஒரு சொல்ல பயன்படுத்துறீங்க. அந்த பெருமளவு பெரும்பான்மைக்கு தேவையான பெருமளவா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வியாக அதுக்குள்ள வராதா? இல்ல, இப்ப யாரும் பெரிய அளவு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும். வெளியில தெரியக்கூடிய அந்த 11,124 அப்படிங்கிறது தான் உண்மையான நிலையா அப்படிங்கிறதும் வாக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகுதான் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு பார்வை. இல்லை, இது அதிகாரம் தொடர்பான ஒரு பிரச்சனை. இப்போ இது அதிகாரம் நீங்க அடிப்படை மாற்றம் தொடர்பான பிரச்சனை இல்லை. அப்போ அதிகாரம் தொடர்பான ஒரு விவாதம், அதிகாரம் தொடர்பான சிக்கல் அப்படின்னு வந்துட்டதுக்கு பிறகு யார் பக்கம் வலிமை இருக்கோ அவர் பக்கம் பெரும்பான்மை உறுப்பினர்கள் சாய்வது, அந்த அணியை வலுப்படுத்துவது என்பது இயல்பாக நடக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு 50-60 உறுப்பினர்களுக்கு மேல ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவு கொடுத்து, அதாவது இந்த சிக்கல் நீடித்து கொண்டிருக்கும் போதே அப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் நடந்திருந்ததுன்னா அப்படியே இன்னைக்கு பேரவையிலையும் அது எதிரொலிச்சிருக்கும். ஆனா அப்படி நடக்கல. 10 நாள் கொதிநிலை இருந்த போது கூட 10 பேர் தான் போயிருக்காங்க, அவர் உட்பட, பன்னீர்செல்வம் உட்பட 10 பேர் தான். அப்படி இருக்கும்போது நீங்க அதற்கு பிறகு இந்த அரசு அமைந்து இன்றைக்கு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இந்த 2 நாள்ல அவரை நோக்கி போகக்கூடிய, வெளிப்படையாக போகக்கூடிய அந்த நபர்களினுடைய எண்ணிக்கை அப்படியே நின்று விட்டது. அதுக்கப்புறம் யாரும் போகவும் இல்லை. ஆதரவு கொடுக்கிற அளவுக்கு கூட யாரும் போகல. மூத்த தலைவர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், அப்படி கூட யாரும் போகாத ஒரு சூழலே பிறகு மயிலாப்பூர் எம்எல்ஏ ஒருவர் மட்டும் அந்த பக்கத்துக்கு ஆதரவு இல்ல. அவர் அப்படியே மாத்தி மாத்தி தகவல்கள் வந்துகிட்டே இருந்தது. அவர் நான் நம்பிக்கைப்படி மக்களுடைய எண்ணப்படி செய்வேன் அப்படி இப்படின்னு ஒரு இதான் சொல்லிட்டு இருக்காரு, தவிர உறுதியா சொன்ன மாதிரி தெரியல. நேற்று உறுதியாக கடைசியில சொல்லியிருக்கிறார். அது இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ பெரிய, அதே சமயம் இந்த பக்கம் மக்கள் கருத்தை நான் கேட்க போறேன், மக்கள் கருத்து இப்படிதான் நான் முடிவெடுக்க போறேன்னு சொல்லி ஓட்டெடுப்பு நடத்தின தமீம் அன்சாரி வெளிப்படையா எடப்பாடிக்கு ஆதரவுன்னு அறிவிச்சிட்டாரு. அப்ப இப்படியும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் நடராஜ் இந்த பக்கம் அறிவிச்சிட்டாருன்னா இப்ப நபீம் அன்சாரி இந்த பக்கம் அறிவிச்சிட்டாரு. இப்போ ஒரு பேலன்ஸா தான் இருக்காது. மற்றபடி பெரிய அளவுல யாரும் போன மாதிரி தெரியல. வெளிப்படையான ஓட்டெடுப்புன்னு வேற சொல்லியாச்சு. ரகசிய ஓட்டெடுப்புனா கூட நீங்க சொல்றது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வெளிப்படையான ஓட்டெடுப்புன்னு சொன்னதுக்கு பிறகு, கொறடா ஆணை இட்ட பிறகு இப்படி எடப்பாடி அரசு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். 6 மாதம் நீடிக்கும். 6 மாதத்திற்கு பிறகு என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறி. நீங்க ஒரு பொது புரிதலுக்கு நண்பர் ஷானவாஸ் பண்றது நிச்சயமாக பொருந்தும் கருதுகிறேன். எப்படி பார்த்தாலும், அதாவது நம்மளுடைய யுக்தியில பார்த்தாலும், ஒரு பிராக்டிக்கல் ரியாலிட்டியில இருந்து பார்த்தாலும் நிச்சயமாக அந்த அத்தனை எம்எல்ஏஸ் அங்கே அடைச்சி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு ஆக்சஸே கிடையாது. இந்த ஒரு நிலைமையில், அதாவது ஓபிஎஸ் தரப்பினருக்கு அங்கே எம்எல்ஏகளை சந்திக்கவோ இல்லை அவர்களோட எப்படியாச்சும் தொடர்பு கொள்ளவோ இல்லை வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கும்போது நிச்சயமாக இந்த அடைத்து வைத்தவர்கள் எல்லாம் ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கிறார்கள்.
அந்த காரணம் என்னவா இருந்தாலும், அந்த அழுத்தம் என்னவா இருந்தாலும் அதன்படி தான் ஓட் பண்ணுவாங்க தான் ஒரு பொது புரிதல் இருக்குது. ஆனால் நம்ம இந்த தரப்புல பார்க்கும்போது, அதாவது ஓபிஎஸ் தரப்புல பார்க்கனாலும் சரி, இல்ல ஸ்டாலின் தரப்புல பார்த்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் என்ன லாபம் அளிக்கும் என்று பார்த்தால், நிச்சயமாக இந்த அரசு நீடிக்காவிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு லாபம் அளிக்கும். அதாவது இந்த வாக்கெடுப்பு இன்னைக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது, இல்லைனா நடந்தால் கூட அது வந்து இபிஎஸ்க்கு சாதகமாக இருக்கக்கூடாது. இதுதான் இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஒரு நிலையில பார்த்தோம். அப்போ ஒரு திமுக மாதிரியான ஒரு வலுவார்ந்த ஒரு கட்சி என்னென்ன செய்யும், என்னென்ன யுக்திகளை கையாளும் என்று நாம் வந்து இந்த இந்த ஓட்டிங்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுல குரூஷியலா இருக்குது சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர் தான். 1988 எப்படி பிஹெச் பாண்டியன் வந்து பெரும்பான்மை இல்லாத ஜானகி வந்து இது பண்ணாரோ, ப்ராப்பப் பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கேயும் வரக்கூடாது. அதாவது வாய்ஸ் ஓட்லையும் இல்லைனா அந்த என்ன டிவிஷன் ஓட்லையும் இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஒரு கை தூக்கி இல்லைனா 2 கை தூக்கினா 2 நம்பர் 2 2ன்னு கவுண்ட் பண்ணா கூட அதுக்கு ஒன்று ஸ்பீக்கர் பண்ண வேண்டியது விஷயம். இங்கதான் ரெட்டை வேடம் வந்து சினிமால சாத்தியம். இதுல எழுந்து நின்று தலையை எண்ணுவோம்னா 2 தலை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இங்க ஸ்பீக்கருடைய அந்த ரோல் தான் தலையாகி வருது. அது சப்ஜெக்டிவ் ரோல் தான் தலையாகி வருது. அது ஒரு அப்ஜெக்டிவ் ரோல். வாக்கெடுப்புல ஜனநாயகம் இல்ல, வாக்கு எண்ணிக்கையில தான் ஜனநாயகனுக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நாம வந்து ஒரு தேர்தலுக்கு செல்லும் போது, ஒரு வாக்களிக்க செல்லும் போது வித்தவுட் ஃபியர் அண்ட் ஃபேவர் நாம வாக்களிக்கணும். அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இவ்வளோ வழிமுறைகளை கையாளுறது, அவ்வளோ போலீஸ் கொண்டு வருது. இதெல்லாம் முடிந்த பிறகு நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பணியை கையாள முடியுதான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அதனால தான் கூண்டோட அடைச்சு வச்சிருக்காங்க. அது தவறு என்று நான் கூறுவேன். அது ஒரு அரசியல் சாசன சட்டப்படி தவறு இல்லாமல் இருக்கலாமே தவிர, அது ஒரு மக்கள் புரிதலுக்கு இல்லைன்னா ஒரு மாரல் கிரவுண்ட்ல இருந்து பார்க்கவும் நிச்சயமாக தவறு தான். அதாவது இந்த எல்லாரும், அது ஒரு ஸ்டாலின் ஆனாலும் சரி, ஒரு ஓபிஎஸ் ஆனாலும் சரி, ஒரு இபிஎஸ் ஆனாலும் சரி, அனைத்து எம்எல்ஏக்கள் கூடயும் சுதந்திரமாக ஆலோசித்த பிறகுதான் அவர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எல்லாரும் அவங்க வியூ பாயிண்ட்ஸ் பிரசன்ட் பண்றப்ப அப்படித்தானே ஒரு தேர்தலே நடக்குது. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டத்துல, நம்ம இந்திய ஜனநாயகத்துல நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறையை நம்ம கடைபிடிக்கும் போது, அந்த நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறையில இது போன்ற விஷயங்கள் வந்து கொறடா உத்தரவால் தீர்மானிக்கப்படும் போது சுதந்திரமாக எல்லாரும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல என்ன பொருள் இருக்கு? சுதந்திரமா இருந்தாலும் சரி, எங்கேயாவது அவர்களே தங்களை தாங்களே சிறைப்படுத்தி கொண்டாலும் சரி, அல்லது யாராவது சிறைப்படுத்தி வச்சிருந்தாலும் சரி, நெட் ரிசல்ட் வந்து கொறடா உத்தரவு அப்படிங்கும் போது அந்த ஒருவரை யார் கையில வச்சிருக்காங்களோ அவரிடத்துல தானே எல்லாமே அடங்கி இருக்கிறதா ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி எல்லாமே பொருளற்றதாகத்தானே இருக்காங்க. சிஸ்டத்துக்குள்ள வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிஸ்டம் ஆபரேட் பண்ணும் போது இன்னொரு நடைமுறையை கோருவதே எவ்வளவு தூரம் சரியா சொல்ல வந்து இப்ப தமீம் அன்சாரி அங்க போய் இல்ல, கூவாத்தூர் கேம்ப்ல அவர் இல்ல, அவர் வெளியே இருக்காரு. வெளியே இருந்துட்டு போற போக்குல ஒரு முடிவு எடுப்போம்னு அவர் வந்து வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணதுக்கு பிறகு இப்ப இந்த பக்கம் வலுப்பெறுதுன்னு சொன்னோன்னா அந்த பக்கம் அவர் முடிவை அறிவிச்சிட்டார். இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இதுக்கு வந்து நீங்க அடைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துருது அந்த இடத்துல. இல்ல, அதுக்கு தான் ஒரு நடராஜ் இருக்காரு. அதாவது தன்னுடைய சீட்டை இழந்து விட்டால் கூட நான் வந்து இந்த மாதிரி தான், அதாவது இபிஎஸ்க்கு எதிராக தான் ஓட் செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான நிலைப்பாடும் வரக்கூடும். அதாவது இது விப் இருக்கட்டும், ஒரு ஸ்பீக்கர் இருக்கட்டும், இது ரெண்டு ஆளுமைகளும் நிச்சயமாக யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இன்னைக்கு வாக்கெடுப்பு ஜெயிக்க போறாங்க. வேறெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலையில் ஓபிஎஸ்னுடைய கேம்ப்ல 20 பேர் இருந்தாலும் சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, அது ஒரு பொருளே இல்லை என்று நான் கருதுவேன். இதனால தான் எப்படி அந்த வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பல முறை பல பிரச்சனைகளில், அதாவது உத்தரப்பிரதேசம் ஆனாலும் சரி, வேற இடத்துலங்களாலும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, பல கோர்ட்ஸும் சரி, எப்படி நடத்த வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார்கள். அறிவுரைகள் இல்லை, டைரக்டிவ்ஸே வழங்கியிருக்கிறார்கள். அது ஏனென்றால் அது கைகடத்தல் தான். ஒரு ஜுடிஷியரி வந்து இன்னொரு ஆர்கன் மேல தன்னுடைய அதிகாரத்தை திணிக்குது. அந்த திணிப்பை கூட ஏற்றுக்கொண்டுதான் பல முறை அசம்பிளிஸ் நடந்திருக்கு. அது ஏனென்றால் இந்த லார்ஜர் சிஸ்டத்துக்கு இது தேவை. இப்போ நம்ம அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு வந்தா நிச்சயமா பார்த்தா அந்த ஜெகதாம்பிகா பால் கேஸ்ல 1998 கல்யாண் சிங்கும் ஜெகதாம்பிகா பாலும் 2 பேரும் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அந்த ரமேஷ் பண்டாரி வந்து அங்கதான் அந்த காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்னு வருது. அப்போ அதற்கான நடைமுறைகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் ஆகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி லெஜிஸ்லேச்சர்ல வருது. அப்போ அதையும் இந்த சிஸ்டம் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஏனென்றால் அந்த அரசியல் சாசன சட்டம் எப்படி இருந்தாலும் இது ஒரு நடைமுறை சாத்தியத்துக்காக அந்த அரசியல் சாசன சட்டத்தை தளர்த்தி கொண்டுதான் இந்த விதிமுறைகளே வருது. எல்லா விதமான பரிசோதனைகளையும் நம்ம ஜனநாயகம் தாங்கும், நம்ம நடைமுறை தாங்கும், அதை கடந்து போகும், அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போகுங்கிறது சரிதான்.
ஆனா கொறடா உத்தரவை மீறி ஒரு பக்கத்துக்கு நான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி நடராஜ் மயிலாப்பூர் எம்எல்ஏ சொல்றாருல, அதே மாதிரி ஓபிஎஸ் பாண்டியராஜன் 2 பேரும் ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அதே உறுதியான நிலையில இருக்க முடியும். மீதி அந்த பக்கத்துல இருக்கிறவங்களும் உறுதியாக வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகம். அதே மாதிரி இங்கு கூவத்தூர்ல இருக்கக்கூடியவர்களும் அங்க இருக்கிறதுனாலயே நடராஜ் மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமாங்கிறதும் கேள்விக்குறியாக வந்து ஒரு அறத்திற்கான போராட்டம் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க சொல்வது போல வாய்ப்பு இருக்கு. இப்ப நடராஜ் என்ன சொல்றாரு, என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறார். அந்த வரி ரொம்ப முக்கியமானது. நடராஜ் சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ பதவி போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு நடராஜ் வந்துட்டதுக்கு பிறகு இந்த முடிவுக்கு வர்றாரு. நடராஜ் வந்து ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்குள்ள வர்றாருன்னு புரிஞ்சுக்கிறது சரியாக இருந்தால், ஜெயலலிதா இல்லாத சூழ்நிலையில அரசியல்ல தொடர்வதற்கு அவருக்கு ஒரு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். அதுக்கும் கூட ஒரு உள்ளீடு இருக்கு. அதுல ஒரு பொருள் இருக்கு. அதனால அவர் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வருடங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 4 வருடங்கள் சும்மா வீட்டுல உட்காருவதற்கு அவரை போல மற்றவர்கள் முடிவு செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே சமயம் கூவத்தூர்ல இருக்கிறவங்க கிட்ட கூட அதிருப்தி இருக்கலாம். அதுல ஒரு 8 பேர் வந்து அணி மாறிட்டாங்கன்னா கப்பலை கவிழ்த்து விட முடியும். ரஃப் வெதர் மேக்ஸ் a குட் sailor அப்படிங்கிறது வேற விஷயம். கொந்தளிக்கும் கடல் தான் ஒரு நல்ல மாலுமியை உருவாக்க முடியுங்கிறது சரியான விஷயம். பழனிசாமிக்கு வந்து உரம் சேர்ப்பதற்கு கூட கடல் கொந்தளிக்கலாம், ரைட்டு. ஆனா அதுல 8 பேர் நினைச்சா கப்பலை கவிழ்த்து விட முடியுங்கிறதையும் சேர்த்து தானே பார்க்க வேண்டியது இருக்கு. அடிப்படை என்னங்கிறத வச்சு தானே அதை நம்ம பார்க்க முடியும். அடிப்படை வந்து ஒரு அறத்திற்கான போராட்டமா இருந்திருந்துன்னா கட்டாயமா அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் வெளிப்படையா வந்துருவாங்க. ஆனா இங்க நடப்பதே அதல்ல. அப்போ பிரச்சனையே வேற. பிரச்சனையே வந்து அதிகாரம் பதவி என்று வந்து விட்ட பிறகு எந்த பக்கம் வலிமையோ அந்த பக்கம் சாயக்கூடிய முடிவைத்தான் அவ்வளவு பேருமே எடுப்பாங்க. அதுல யாருமே ஒரு நபர் கூட தப்பி போக வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது. இது முழுக்க முழுக்க அரசு நீடிக்க வேண்டும், அரசின் மூலம் ஆதாயம் அடைய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அறம் சார்ந்து சிந்திக்கவே மாட்டார்கள் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட நீங்க சொல்றீங்க. அதாவது எவ்வளவு அப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்களே. அறத்திற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதாக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற ஓபிஎஸ்ஏ வந்து அதற்கு சாட்சியா இருக்கார்ல. இன்னைக்கு அவரு கூட என்ன சொல்றாரு, நேத்து அவருடைய ஸ்டேட்மெண்ட், முதல்வர் அம்மாவுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் ஆட்சியில் அமர்வதா என்று மக்கள் கேட்கிறார்கள் சொல்றார். இது எவ்வளவு பெரிய அபத்தம். அப்ப அவர் முன்னெடுக்கிற அந்த போராட்டமே எவ்வளவு கோளாரோட இருக்குது. அப்ப இதுல இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது, அதாவது மாற்றுன்னு முன்னிறுத்தப்பட்டிருப்பவற்றே அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப நீங்க இந்த பக்கம் இருக்கிறவர்கள் அதற்கும் இன்னும் மோசமா தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால இதுல பெரிய இதுல அடிப்படை என்னன்னா, ஓபிஎஸ் அந்த 10 நாள் அவகாசத்தில் ஒரு 50 எம்எல்ஏக்களை ஈர்த்திருந்தார் என்றால் கட்டாயமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய வாக்கெடுப்புல அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். இதுல அதற்கு வாய்ப்பே இல்லாம அது சுருங்கிருச்சும் போது இந்த பக்கம் வலிமை பெற்றாச்சு. அவ்வளவு பெரிய தீர்ப்பு எதிராக வந்த பிறகும் கூட இந்த பக்கம் வலிமை இருக்கிறது என்று ஆகிவிட்ட பிறகு அந்த நெருக்கடியிலேயே பெருசா வெளியே போகாதவங்க இந்த நெருக்கடியில வந்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு பல பேர் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருந்திருக்குது. 10 பேர் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு அடைத்து வைக்கப்பட்ட பிறகும் கூட நான் தப்பி வந்தேன்னு ஒரு எம்எல்ஏ வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் ஆளுநர் மாளிகைக்கு சசிகலாவோடு போனவர் அடுத்த நாள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டு வர்றாரு. ட்விட்டர்ல நான் போட்டேன், மக்கள் இப்படி சொன்னாங்க, அதை கேட்டு நான் வந்துட்டேங்கிறாரு. அப்ப அந்த சுதந்திரமும் கூட அங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ 10 பேர் வர முடியும்னா ஏன் 100 பேர் வந்திருக்க முடியாது? வந்திருக்க முடியும். ஏற்கனவே அந்த சுதந்திரம் அங்க இருக்குது. இன்னொரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, துறைமுகத்துல நிறுத்தப்பட்ட கப்பல் வந்து பாதுகாப்பானதுதான், ஆனா கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதற்காக கட்டப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூர்ல வச்சிருக்கிறது பாதுகாப்பானதுதான். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்ல. வெளியில வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும். அப்படின்னு தெரியலையே. தெரியலையா? ஓட்டு போட வருவாங்க. இனி 4 வருட காலம் இவங்களை வந்து இப்படியே கட்டி காத்து கூவத்தூர்லயே ஒரு பெர்மனன்ட் கேம்ப் பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்வியே. இவங்க வந்து தொகுதி பக்கம் போனாங்கன்னா அவங்க மக்கள் என்ன கூறுறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டுக்கு முன்னாலேயும் தினம் வந்து ஒரு 10 பேர் இல்லைன்னா ஒரு 50 பேர் வந்து சொல்லிட்டு தான் போறாங்க, ஏங்க இங்க இருக்கீங்க, நீங்க சுந்தரமா ஓட்டு அளிக்க வேண்டாமா, இல்ல ஓபிஎஸ் ஓட்டு அளிக்க வேண்டாமா கருத்து எல்லா இடத்துலையும் கிடையாதுன்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 100-120 தொகுதிகள் இருந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு நிலையில தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணி அங்க இருக்கிறாங்க. வந்து அது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த பொது உளவியலுக்கு ஏற்ப வந்து பிரச்சனைகளை கையாளணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அது வந்து எங்க போய் முடியும்னு தெரியல. நீங்க வந்து 96ல்
ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அச்சிட்டு போஸ்டர்ல போட்டு தேர்தலை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மக்களுடைய மனநிலை எதிராக இருந்தது அதிமுகவுக்கு, ஜெயலலிதாவுக்கு எதிராக. அடுத்த ஒரு 3 ஆண்டுல நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழல்லாம் பார்க்கிறோம். வெறுத்து ஒதுக்கப்பட்ட, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபரை முன்னிறுத்தி தான் மீண்டும் அதே ஒரு 2 ஆண்டுகள்ல மக்கள் மனநிலை மாறுது. சூழல் தான் தீர்மானிக்குது. கடந்த வாரம் வரைக்கும் இதே ஓபிஎஸ் மக்கள் எப்படி அணுகுனாங்க? 10 நாள் முன்னாடி மெரினா போராட்டத்துல ஓபிஎஸ்ஐ பற்றிய சமூக வலைதள கருத்துக்கள் என்ன, பொதுமக்கள் கருத்துக்கள் என்ன? அவருடைய படத்தை போட்டு தாக்கினார்கள், அடித்தார்கள், கொச்சையான வார்த்தைகள்ல திட்டினார்கள். அப்படியே 10 நாள்ல ட்ரெண்ட் மாறுது. அதே சமூக வலைதளங்கள்ல அவர் ஒரு ஹீரோவா முன்னிறுத்தப்படுறாரு. பொருளாதார பாடங்கள்ல சொல்லுவாங்க அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம் இதெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி. அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. சூழல் மாறாமல் இருந்தால் இதே பப்ளிக் ஒப்பீனியன் இதே மாதிரி நீடிக்கும். சூழல் மாறும்போது பப்ளிக் ஒப்பீனியனும் மாறுதுங்கிறது இப்போ அதுதான் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறதுல வெளிப்படுது. இல்ல அதான், அதாவது இப்போ ஒரிஜினல் சின் முதல் குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா மே 2016 தேர்தல் நடந்த அந்த அவலம் தான். அதாவது 70% மக்கள், நானே ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்கேன், எந்தெந்த இடத்துல எப்படி காசு வழங்கப்பட்டதுன்னு எல்லாம் கூறியிருக்கேன். இதுதான் 70% மக்கள் வந்து கையை நீட்டி காசு வாங்கும்போது உங்களுக்கு வந்து விரல் சூண்டி அவரை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை. முதல் கட்டமாக அதுதான் பிரச்சனை. இது ஒரு பெரும் பிரச்சனையாக நான் பார்க்க மாட்டேன். இதுவும் ஒரு பிரச்சனை தான். அப்ப அதிலிருந்து வர்றதுதான் பாக்கி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கும் அது 98 தேர்தல் சரி, 2015 ஒரு அவலம் நடந்தது. எங்க ஒரு 400 பேர் செத்து போறான். அதன் பிறகுதானே ஒரு 6 பேர் 16 சீட்ல வந்து 6 சீட் அதிமுக ஜெயிச்சு வருது. இது எப்படி நடக்குதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, மணி டிஸ்ட்ரிபியூஷன் தான். சோ காசை வாங்கி கொண்டு என்னைக்கு நீங்க ஓட் போடுறீங்களோ அன்னைக்கு நீங்க விரல் சூண்டி கேள்வி கேட்கின்ற அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறீர்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் தான் இங்க வந்து நிக்குது. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறதுல என்ன தவறு? இந்த மாதிரி வெற்றிகளை வந்து காசோட மட்டும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உளவியல் ரீதியாகவும் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம், லிமா சிண்ட்ரோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதாவது யாரை நாம பிணைக்கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறோமோ அவர்கள் வந்து பிடித்து வைத்திருப்பவர்கள் மேலேயே பாசமும் அன்பும் கொள்வது ஒரு உளவியல். அதாவது ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னும் பிணை கைதிகள் மேல பிடிச்சு வச்சிருக்கிறவருக்கு வரக்கூடிய அன்பையும் பாசத்தையும் லிமா சிண்ட்ரோம்னும் சொல்றாங்க. இப்போ அந்த இதுல கூவத்தூரை நீங்க அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து பிடிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கும் பிணை கைதிகள் மேல, அதாவது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்துல பிடிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கும் பிணை கைதிகள் மேல அன்பும் பாசமும் இருக்கு, அல்லது தேவையும் இருக்குது. பிணை கைதிகளுக்கும் பிடிச்சு வச்சிருக்கிறவங்க மேல அன்பும் பாசமும் இருக்கு. லிமா சிண்ட்ரோமும் அங்க இருக்கு, ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோமும் அங்க இருக்குது. அதனால அங்க வந்து வேற விளைவுகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு 10 நாள் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு வெள்ளை காகிதம் கையில கொடுத்து பட்டியலிட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஆதாயம் என்ன, இழப்பு என்னன்னு ஒரு பட்டியலிட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பட்டியல் வந்து நீங்க ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த 4 வருடத்துக்கு பிறகு நீங்க வந்து திரும்பி வர போறது இல்ல. அதனால வந்து இந்த 4 வருடம் எப்படியாச்சும் இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம ஷானவாஸ் சொன்ன மாதிரி எப்படியாச்சும் தக்க வச்சு கொள்ளணும். இந்த 4 வருடத்துக்கு பிறகு நாம் இந்த அரசியல் வாழ்க்கையில இருக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் அரசியலுக்காக வரவில்லை, இது ஒரு கெரியராக எடுத்துக்கொண்டு தான் வருகிறார்கள். இது ஏதோ ஒரு ஸ்டாப் கேப், இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு சேவை செய்யலாம் சொல்லி யாரும் வந்த மாதிரி தெரியல. இப்போ மனசாட்சிப்படி வாக்களித்தால் மட்டும் அடுத்த தேர்தலில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதாவது இருக்கு? அதான் பிரச்சனையே. அதான் அப்படி ஒரு உத்தரவாதம் மக்கள் கொடுக்க மாட்டாங்களே. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு கிடையாது. இது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதா? சட்டமன்றத்திற்குள்ள ஒரு இடம் கூட இல்லாமல் போன ஷானவாஸ் பங்கேற்கிற கட்சி, உள்ள இருக்கிற கட்சி மாதிரியான கட்சிகள் வந்து உடனடியாக தேர்தலை கேட்குது. ஆட்சிக்கு பக்கத்துல வந்துட்டு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வந்தா நல்லது அப்படிங்கிற முயற்சிக்குள்ள போகுது. பாஜக பிஎம்கே உள்ள என்ட்ரிக்காக தேர்தலை நோக்கி காய்களை நகர்த்துது. அப்படி இருக்கும்போது தேர்தலை தள்ளி போடுவதற்கான தேவை அதிமுக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா, நிச்சயமாக. அதனாலதான் நான் சொல்றேன், அதாவது இத்தனை பேர் ஜெயிச்சு வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணிடல.
குறைந்தது ஒரு 10 கோடி ரூபாய் அளவில் வந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. 8 மாத காலம் தான் ஆகுது. வழக்கமா தேர்தல்ங்கிறது செலவு நிரம்பியதுன்னு பேசுறது அரசாங்கத்தினுடைய செலவை பத்தி. இப்ப அரசாங்கத்து செலவு வந்து ஒரு பெரிய பொருட்டே இல்ல. இல்ல இது திமுக காரரும் விரும்பலங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்க வெளிப்படையாக அதுல வேற சைக்காலஜி இருக்கு. திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட முடியும், ஆனா நாம எம்எல்ஏவா வருவோமாங்கிறது, நம்ம தொகுதியில நாம ஜெயிப்போமாங்கிற சிக்கல் வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அதிமுக உறுப்பினர்கள் அதுல தெளிவாவே இருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து அவங்க பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்க அணிமாற்றம் ஏற்படல, அதை பார்த்தாலே தெரியுது. இன்னொன்னு இதுல மிக முக்கியமான கருத்து, ஓபிஎஸ் வந்து ஒரு மக்கள் தலைவரா இருந்திருந்தா கூட அதை நம்பி கூட கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இவர் ஒரு மாஸ் லீடர், இன்னைக்கு மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு இருக்குது, இவர் ஒரு போராளி தலைவர், இவர் பல நெருக்கடிகள்லையும் உறுதியா நின்று நம்ம காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தா கூட அவங்க வந்திருப்பாங்க. அவர் அப்படி பழகியவரும் அல்ல. அவருடைய இயல்பு ஒரு பெரிய அதிகாரத்தினுடைய கையாளாக இருப்பது, அதை அதிகாரத்திலிருந்து செய்வது. நீங்க வந்து யாரையாவது டேர்ம் பண்ண முடியுமா? அப்படித்தானே அவருடைய வரலாறு சொல்லுது. இல்ல அப்ப இன்னைக்கு அவரை யாரோ இயக்குறாங்க, இன்னைக்கு அவர் யாருக்கோ ஒரு ஆளாதான் இருக்கிறாரு அப்படிங்கிற புரிதல் தான் இன்னைக்கு பல பேர்ட்ட இருக்குது. ஒவ்வொரு மனிதரும் வந்து தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி எதிர்காலத்துல அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலகட்டம் வரும். தனி மனித வாழ்க்கையிலையும் சரி, சமூக வாழ்க்கையிலையும் சரி, அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி. இது வந்து ஒரு போக்கு. நேற்று வரைக்கும் அப்பா பேச்ச கேட்டுட்டு நான் இருந்தேன்னா என்றுமே கேட்டுட்டு இருப்பேன்னு அர்த்தம் இல்ல. கரெக்ட். என்னுடைய திருமணம் விஷயத்துக்காகவோ, அல்லது நான் வீடு கட்டுற விஷயத்துக்காகவோ, அல்லது நான் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்துல சொந்தமாக முடிவெடுத்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் வரக்கூடும். அது வந்து சமூக வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரசியல் வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒருவர் இப்படித்தான் நடந்து கொண்டாருங்கிறதுக்காக அவர் காலத்திற்கும் வந்து யாரேனும் ஒருவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார்னு சொல்வது எவ்வளவு தூரம் சரி? ரொம்ப சரி உங்க கேள்வி. ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அப்படி ஒருவர் நடந்திருந்தார்னா அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதுல எல்லாரும் வந்து அதை வரவேற்பாங்க. ஆனால் இவர் வந்த விதம், வளர்ந்த விதம், பழகிய விதம் அத்தனையும் பார்க்கும்போது அவர் நீங்க சொல்ற கோணத்துல வந்தவர் கிடையாது. அவர் காலம் முழுக்க ஒரு அதிகார மையத்தினுடைய ஆளாகத்தான் இருந்து வேலை செய்திருக்கிறார், அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப சசிகலா தரப்பு ஒரு பதவி பிரமாணம் எடுத்து ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்த நபர்கள் கிடையாது. இன்னைக்கு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இதர 3 பேரும். ஆனா பதவி பிரமாணம் எடுத்து ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்து மக்களுடைய அந்த பொது சொத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு துணையாக நின்றவர் இவர்கள் தான். ஜெயலலிதா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான். அப்படின்னா முதல் குற்றவாளிகள் பட்டியலில் இவங்க தான் வர்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கும் அவர்கள் யாராலோ இயக்கப்படக்கூடிய, யாரோ பின்துணையாக இருந்து அதை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கான ஆளாகத்தான் முன்னிறுத்தப்படுறார்கள். அப்ப இப்ப அவங்க அவரை நம்பி போறவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும், இவர் எப்படி வந்து நாளைக்கு இந்த பின்துணை இவர் இல்லாம இன்னொருத்தர நாளைக்கு போயிட்டாங்கன்னா அப்ப இவர் என்னவா மாறுவாரு, அந்த நேரத்திலையும் இவர் உறுதியா நின்று நம்மளை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. அந்த கேள்விகள்னால தான் அந்த போக்கு அப்படி தேங்கி போச்சு. இல்லைன்னா அவர் பெரிய அளவு இவ்வளவு பெரிய மாஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க, சமூக வலைதளங்கள்லாம் கொந்தளிக்குது, எங்க பார்த்தாலும் ஓபிஎஸ்ங்கிற முழக்கம் கேட்குது. அதற்கு பிறகு ஏன் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன் அது தேங்குச்சு? எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இதுதான் காலாகாலமாக எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா காலங்களிலையும் கடைபிடித்து வருகின்ற ஒரு நடவடிக்கைன்னு பார்த்தா இதுதான். ஒரு மன்மோகன் சிங் வந்து என்ன ஒரு சோனியா காந்திக்கு அந்த மாதிரி ஒரு பப்பட்டா இருக்கு இல்லையா, இதே மாதிரி ரகசிய காப்பீட்டு எல்லாம் எடுத்து தானே அவரும் வந்தாரு. ஆனா மன்மோகன் சிங்கிறது எங்க ஏதோ ஒரு நிலையில் இருக்கிற, அவ்வளவு பெரிய நிலையில் இருக்கிறவருக்கே வந்து அந்த ஒரு அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய வழிகாட்டுதலை பெற்று ஆட்சி நடத்துவது அப்படிங்கிறத வந்து ஆட்சி தலைவர் அப்படி செயல்படக்கூடிய தலைவர்கள் எல்லாரையுமே நம்ம வந்து பொம்மை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். கோடை வெயிலுக்கு, அக்னி நட்சத்திரத்துக்கு இன்னும் 2 மாசம் 3 மாசம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய அரசியல் பயங்கரமா சூடு கிளப்பிடுச்சு, கொதி நிலையில இருக்கு. போயஸ் தோட்டம், கிரீன்வேஸ் ரோடு, கூவத்தூர், டிவி ஸ்டுடியோஸ் அப்படின்னு இருந்த சூடு எல்லாம் இன்றைக்கு வந்து சட்டமன்றத்தில் நிற்குது. சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு போட போற ஓட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. யாருடைய எதிர்காலத்தை? அதுதான் என் வாயில வந்துச்சு, நீங்க சொல்லிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய எதிர்காலத்தை மட்டுமா, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்காலத்தையா, இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தையா, இல்ல தமிழக அரசியலின் எதிர்காலத்தையா, அப்படியே எல்லா கேள்விகளும் வருது.
இல்லை இப்போ நீங்கள் அந்த சசிகலாவினுடைய நடவடிக்கைகள், சசிகலாவினுடைய அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ இந்த கடைசி மொமெண்ட்ல வந்து டிடிவி வந்து உட்காரிச்சு போகிறாங்களே, அது கூட யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு மூவாக தான் இருந்தது. என்றால் அதுக்கு முன்னால் பாருங்க, செங்கோட்டையன் கிட்ட கட்சி கொடுக்குறாங்க, இபிஎஸ் கிட்ட வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதோட முடிஞ்சு போச்சுன்னு நாம் நினைச்சோம். அதாவது அதிமுக வந்து கட்சிங்கிறது செங்கோட்டையன் கிட்டே இருக்கு. அவங்க ஜெனரல் செக்ரட்டரியாக இங்க இருந்து ஆக்டிவா செயல்பட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சுதான். ஆமா, அதோட பல அர்த்தங்களில் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். அவங்க இங்க இருந்தாங்கன்னா, சிறைக்கு போகாம இங்க இருந்தாங்க, அதான் அந்த ஏரியாக்கள் வந்து அப்படியே நின்னு போகும். அதான் அப்போ இப்படி ஒரு யுக்தியை கையாளுது, அதாவது டிடிவி தினகரனை கொண்டு வந்து வைக்கிறதே வந்து அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கையாக தான் இருந்தது. அன்றைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னோம்னா, ஒரு அதிமுக பிரமுகர் கூட அந்த ஷோவில் இருக்கார். அவர் சொல்றாரு, இல்லை அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் சேர்த்துருக்கோம், இவருக்கு பதவியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு மூவாக தான் இருந்தது. அப்போ சசிகலா கேம்ப் வந்து அவ்வளோ லேசுப்பட்டவர்கள் கிடையாது. அது வந்து அங்கே தக்க வச்ச இந்த குவத்தூர் என்ற அந்த இடம் சூஸ் பண்ணதுலானாலும் சரி, இப்போ வந்து எந்த மாதிரியான எப்படி கிளைம் ஸ்டேக் பண்ணணும், அதே மாதிரி கவர்னர்கிட்ட தொடர்ந்து வரும் ப்ரெஷர்ஸ், அது உங்கள் தொலைக்காட்சியில் மட்டும் வந்து இந்த மாதிரி கவர்னரை அக்யூஸ் பண்ண சசிகலாவானாலும் சரி, அதன் பிறகு அது ஒரு நவநீத கிருஷ்ணனாலும் சரி, அது வந்து அந்த டைட்ரேட்டட் ப்ரெஷர் வந்து ஆளுநர் மேலே போட்டுக்கொண்டே இருந்தாங்க. அது ஒரு டைம் பீரியட் பாருங்களேன், அது தொடர்ச்சியாக கிடையாது. அந்த சசிகலா பேசினது பிறகு அது விட்டு விடுறாங்க. அதன் பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு தான் மறுபடியும் அந்த ப்ரெஷர் வருது ஆளுநர் மேல. அப்போ இவங்க ஒன்றும் லேசுப்பட்டவர் கிடையாது. அப்போ இவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு இதுல. அதாவது எப்படியாச்சும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவோம் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு ஒரு நல்லாட்சியை கொடுத்து விட்டால் நிச்சயமாக மக்கள் இந்த நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து விடுவார்கள் என்ற ஒரு இடத்துல இருந்து தான் இந்த அதிமுக, இந்த சசிகலா அதிமுக வர்றாங்கன்னு நான் கருதுகிறேன். அப்போ மக்கள் இப்போ நடந்த இந்த அவலங்களை எல்லாம் மறந்து விட்டு, ஓஹோ பயங்கரமான ஆட்சி நடக்குது, சூப்பரான ஆட்சி நடக்குங்கிற ஒரு கருத்துல வந்து ஓட்டு அளித்திருவார்கள் அடுத்த தேர்தலில்ங்கிற ஒரு 2019 லோக்சபா தேர்தலில் என்ற ஒரு கோணத்தில் தான் இவங்க யோசிக்கிறார்களோ எனக்கு தோன்றுகிறது. பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க பார்த்துருக்காங்கல்ல. வெறும் ராஜ்யசபா உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த ஜெயலலிதாவோடு வந்து இணைந்து கொண்டவர்கள் இதே போன்ற ஒரு நெருக்கடியை இது போன்ற ஏராளமான நெருக்கடிகளை பார்த்திருக்கிறாங்க. சர்வ வல்லமை பொருந்திய ஆளும் கட்சியாக இருந்த திமுகவினுடைய நெருக்கடிகளையும் அவங்க பார்த்திருக்கிறாங்க. கட்சிக்குள்ள மற்ற தலைவர்களால வந்த நெருக்கடிகளையும் பார்த்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியில இருந்த நெருக்கடியை ஜெயலலிதா சமாளிப்பதற்கு கூட இருந்து பார்த்திருக்கிறாங்க. உதவி செய்ததாக அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அது நீ மாப் மனநிலையில இருந்து நாம் முரண்பட வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, அப்ப பொதுமக்கள் உளவியல் இன்னைக்கு என்ன சொல்லுது, அவங்க ஒரு உதவியாளர், ஒரு வேலைக்காரி எப்படி வரலாம், இந்த மாதிரியான ஒரு சாதாரண பார்வையில இருந்து அது பரப்பப்படுது. அதுதான் இன்னைக்கு பொது பார்வையாகவும் இருக்குது. ஆனா உண்மையிலேயே 30 ஆண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட 3-4 பீரியடு அரசையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பின்துணையா நின்று அவங்க வந்து அங்க ரோல் பண்ணியிருக்காங்க. கட்சியிலும் கூட இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு அடையாளமாக முன்னிறுத்தப்பட்டார்களே தவிர, முடிவெடுப்பது, யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுப்பது என்கிற வரைக்கும் இவர்கள் வந்து அங்க ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கும் தெரியாது, அதிமுக காரங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். எனவே இன்னைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை கூட அவர் எப்படி பேசி வழிக்கு கொண்டு வந்தார்னா, உங்களெல்லாம் செலக்ட் பண்ணதே நான் தான் என்று சொல்லி சொன்னார்தான் சொல்லப்படுது. முகம் வந்து யாரு தயாரிச்சு கொடுத்த பட்டியலாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து ஜே அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் போட்டாச்சுன்னா, அதுக்கப்புறம் பட்டியல் தயாரித்து கொடுத்தவர்களை குற்றம் சொல்வதில் எந்த விதமான பொருளும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதுதான் ஓன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு அந்த கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 52 இருந்து 57 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உள்ளபடியே நம்புகிறாரு. அதனால சசிகலா இருந்ததுனால தான் நம்ம எங்களுக்கு வந்து சீட்டே கிடைச்சதுன்னு நண்பர் ஷானவாஸ் சொல்ற அந்த கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படுத்ததான். பட் ஆனா அந்த பொது புரிதலுக்கு அது வரமாட்டேங்குது. அது எங்க பார்த்தாலும் சரி, அது 30 வருஷ காலமாக இந்த நட்பானாலும் சரி, இல்ல நமக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு வருட காலமாக சசிகலா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க கட்சியிலங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அது வந்து ஒரு ரீதியில கூட மக்களுக்கு போய் சேரல. மக்களுடைய அரசியலற்ற தன்மை, நீங்க அதுதானங்க விஷயமே, அதுதானே. மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வோட இருந்தாங்கன்னா அந்த எந்த சிக்கலும் இல்லையா. மக்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வெளிப்படையா சொல்லப்படக்கூடிய கருத்துக்களையே நம்பக்கூடிய மக்களா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு திடீர் கோபங்கள், அதனாலதான் அந்த கோபமும் உண்மையிலங்கிறேன் நான். இல்ல, கூவத்தூர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்துல இன்று சட்டமன்ற கூட்டத்துல நான் பங்கேற்க விரும்பவில்லை, யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை, நான்
நான் கிளம்பி போறேன்னு சொல்லி கூவத்தூர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ கிளம்பி போனதாக ஒரு செய்தி சொல்றாங்க. இப்போ அப்போ கிராக் இருக்கு அப்படின்னு அர்த்தமா, இல்ல அது ஒன்றோட நின்றுமா? இல்ல அப்படி பார்க்க முடியாது. என்னுடைய கணிப்புல வந்து ஒரு 2 நாள் முன்னால கூட ஒரு 4-5 கோவை வடக்கு எம்எல்ஏ அருண்குமார் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒரு 4-5 அமைச்சர்களே வந்து எங்களுக்கு இந்த பிளவில் யோசிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து 4-5 பேர் வந்து அம்மா சன்னதியில போய் நின்று உட்கார்ந்து ஃபாஸ்டிங் பண்றதா இருந்தாங்க. அதற்கு அனுமதிக்கவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதில் ஒரு அமைச்சரோட என் நண்பருடன் பேசினா, நான் ஒரு ஸ்பீக்கர் ஃபோனோட கேட்டேன். அவருடைய வாய்ஸே கொஞ்சம் கேட்கும்படியாக இல்லை அந்த தருணத்தில். அதாவது அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் அவர் மேலேயும் வந்திருக்கு. அப்போ இந்த கருத்து பரவலாக இருக்குது. பரவலானா எத்தனை பேருக்கு மேலே இந்த பரவலாக இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கருத்து அங்கே நிலவுகிறது. அதாவது கட்சி உடையக்கூடாது, ஓபிஎஸும் இபிஎஸும் சசிகலாவும் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நண்புவர்கள், அது உளமாக நண்புவர்கள். ஆமா, அது ஜெயலலிதா அம்மாவனுடைய அந்த இதுக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவங்களுடைய விஷன் இருக்குது, விஷன் 2020. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆட்சியை விட்டு வெளியில வந்தா தான் அந்த ஒற்றுமை வருமோ என்னவோ. ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த வெற்றிக்கு அல்லது அந்த சூழலுக்கு யார் காரணம், அதுல என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. நீங்க அதையும் திரும்ப மேற்கொள்ள சொல்லணும்னா, தோல்விக்கு என்ன, வெற்றிக்கு 1000 தகப்பன்கள், தோல்வி வந்து ஆதரவற்றது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. இந்த ஒற்றுமைக்கான தேவை வந்து ஆட்சி இல்லாம அதிகாரம் இல்லாம வெளியில இருக்கும்போது தான் நீங்க சொல்ற மாதிரியான ஒற்றுமை வருமோ என்னவோ தெரியல. அதிகாரம் இருக்கும்போது வர்றது இல்லையா? அதிகாரம் இருக்கும்போது அதிகாரம் தான் பேசும். அதிகாரம் தான் பேசும். ஆமா, வேற எதுவும் அறம் பேசாது. அறம் பேசாது, அதிகாரம் தான் பேசும். அதிகாரம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் எல்லாரும் சாய்வாங்க. இல்ல 88ல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, திமுக தரப்புல இருந்து யோசிச்சோம்னா, ஒரு ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு ஜானகி அம்மா இருந்தாங்க. ஜானகி அம்மா தான் அந்த இது கான்ஃபரன்ஸ் ஓட்டில் நடக்க முடியாம போயிடுது. ஜெயலலிதா ஒரு பெரிய ஃபோர்ஸா இவங்க மதிக்கல அந்த டைம்ல. திமுக செய்த மாபெரும் தவறு என்று என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிக்குது. எம்ஜிஆரையே முதல்ல மாபெரும் ஃபோர்ஸா மதிக்கல. எம்ஜிஆரையே முதல்ல ஒரு மாபெரும் ஃபோர்ஸா மதிக்கல. அந்த தவறு ஸ்டாலின் செய்ய மாட்டாரு என்று, அதாவது இப்ப நடந்த ஒரு நடுநிலையான கருத்து கணிப்புகள் என்ன காமிக்குதுன்னா, இன்று மக்கள் வந்து ஓபிஎஸ் தான் சிஎம்மா விரும்புறாங்களாமா, ஸ்டாலினை விட அதிகமாக ஓபிஎஸ் தான் விரும்புறாங்கன்னு வருது. சோ இந்த ஒரு தருணத்துல நிச்சயமாக திமுக ஃபர்ஸ்ட் செய்த தவறு என்னன்னா, ஓபிஎஸ் அந்த கருத்து கணிப்புல திமுக உறுப்பினர்களும் ஓட்டு போட்டிருப்பாங்கன்ற, அதாவது அது அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு புரியாமல் சசிகலாவா ஓபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் ஸ்டாலினா முன்வைக்கல கருத்தை. அப்படிங்கும்போது இவங்களும் கூட அப்படி போட்டிருக்கலாம். அதனாலதான் அந்த அதை பற்றி பேசுறதுதான் பொருள் கொஞ்சம் அடுத்தாப்புல பொருள் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறதுக்கு வந்து இப்போ தொகுதி மக்களிடத்துல சென்று கருத்து கேட்டு வாக்களியுங்கள்னு சொல்றாங்க. பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸிஸ் வெல்கம். அதுல வந்து இரண்டாவது கருத்துக்கு வழியே இல்லை. ஆனா யாரு எப்போ அதை பற்றி பேசுகிறார்கள்ங்கிறதுல ஒரு அரசியல் வந்துருது. அதுதான் எனக்கு இந்த ஆரம்பத்துல இருந்தே இதுல வந்து நான் என்னுடைய வலைதளத்திலே நான் தொடர்ந்து எழுதிட்டு வரேன். இதுல வந்து ஒரு பொது உளவியல் கட்டியமைக்கப்பட்டுருச்சு. இந்த பொது உளவியலுக்கு ஆதரவா கருத்து சொன்னாதான் நாமளும் இதுல நிக்க முடியும் அப்படிங்கிறதுனாலயே பல பேர் உண்மையை பேசுறதுக்கு மறுத்து அமைதியாயிட்டாங்க. இல்ல அதுல சிக்கல் என்னன்னா, பல அரசியல் கட்சிகள் கூட எல்லா விஷயங்களையும் நியாயமாக கருத்து சொல்வதாக சொல்லுகின்ற அரசியல் கட்சிகள் கூட பெரும்பாலும் இதுல அமைதியாகிறாங்க. பொது உளவியல்னு சொல்றதுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனா ஆட்சி நடத்துறதும், ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதோ, ஆட்சி நடத்துறதோ அல்லது பொது வாழ்க்கையில மக்களை வழி நடத்துவதற்கு தயாராக வந்த தலைமைகளோ இப்படி இருப்பதை வந்து புரிந்து கொள்ள முடியல. ராஜாஜியோ, பெரியாரோ, காந்தியோ, அம்பேத்கரோ ஒரு நாளும் வந்து மக்கள் மனநிலை இப்படி இருக்கு, அதனால அவங்க கூடவே தான் கும்பலோட சேர்ந்து போவோம்னு அவங்க நினைக்கிறது சரியா இருக்கும் இந்த நேரத்துல. ஏன்னா மக்களை வழிநடத்தும் அரசியல் தலைமையாக இருந்தால் கேள்வி எழுப்பணும். அதற்கான தகுதியும் திறமையும் எத்தனை தலைவர்களுக்கு இருக்கு, பொது உளவியலுக்கு பயப்படுற தலைமைக்கு எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நீங்க இப்போ பொது உளவியல்னா, இப்போ நவம்பர் டிசம்பர்ல வந்து பொது உளவியல் என்ன, மோடி வந்து இப்படி பண்ணிட்டாரு, வங்கி வாசல்ல ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சுட்டாருன்னு நாடு முழுவதும் வந்து திட்டாத மக்கள் கிடையாது, வேதனைப்படாத மக்கள் கிடையாது, வலியோடு பேசின மக்கள் கிடையாது. அப்போ உடனே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் மக்களுடைய கருத்தை கேட்டுவிட்டு தான் நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு யாராவது பேசினாங்களா?
பொது உளவியல் அப்படின்னு நம்ம போனோம்னா அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்காயிடும். நீங்க வந்து வடமாநில தொழிலாளர்களை இருக்கு, என்கவுண்டர்ல சுட்டுக் கொள்றாங்க சென்னையில. ஷானவாஸ். பொது உளவியல் அன்னைக்கு வந்து அதை வரவேற்றுச்சு. அதான் பொது ஆனா நம்ம அதுக்காக அதை நியாயப்படுத்த முடியுமா? பொது உளவியல் பொது உளவியலோட சேர்ந்து போக முடியாதுங்கிறது எவ்வளவு தூரம் சரியானதோ, அதே மாதிரி பொதுமக்கள் கருத்தை முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாதுங்கிறதும் சரிதான். பொதுமக்கள் கருத்தை புறக்கணிக்கணும்னு நான் சொல்லவே வரல. பொதுமக்கள் கருத்து வந்து தவறானதுன்னு நான் சொல்ல வரல. பொதுமக்கள் ஒரு நியாயமான விஷயத்துல தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தாங்கிக்க முடியல, அப்படி கூட நம்ம எடுத்துப்போம். பொறுக்க முடியல. அதாவது சிங்கூர்லயும் நந்திகிராம்லயும் இருக்கக்கூடிய மக்களுடைய உளவியலுக்கு மாறாக எது சரி என்று அரசு நினைத்ததோ அதை செய்ய முற்பட்டதன் காரணமாக ஆட்சியை இழந்து மேற்கு வங்கத்துல அவங்க இருக்கிறாங்க. இல்ல அதுல ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதாவது ஆரம்ப காலத்துல மக்களை கரெக்ட் பாத்துல கொண்டு வரக்கூடிய அந்த இடத்துல வந்து அரசியல் தலைவர் இருந்தாங்க. நாம அவங்கள வந்து நம்பினோம். அதாவது ஒரு அம்பேத்கர் ஆனாலும் சரி, காந்தி ஆனாலும் சரி, இந்த மாதிரியான தலைவர்கள். அது போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சோம்நாத் சாட்டர்ஜி வர அந்த டைம்ல மிக சிறந்த தலைவர் தான், அதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அவர் அரசியலுக்கு ஆதாயம் தேட வரவில்லை, சேவை செய்ததே வந்தார். ஆனா அவர் வர டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த கான்ஸ்டியூன்சிக்கு போறதே ஒரு 4-5 பொதுக்கூட்டங்களை அட்ரஸ் பண்றதுக்கு மட்டும்தான் போறாரு. தேர்தலுக்காக ஓட்டு கேட்டு போறாரு. மக்களை சந்திக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான அதாவது ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து விட்டது. இது சோமநாத் சாட்டர்ஜி டைம்ல சொல்றேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மக்களோடு தொடர்பே அற்று போய் விட்டது கம்ப்ளீட்டாக. இதுல வரும் பிரச்சனை என்னன்னா, முக்கியமாக உங்களுக்கு அந்த செட் பிளஸ் செக்யூரிட்டி வருது, இல்லைன்னா ஒய் பிளஸ் செக்யூரிட்டி வருது, இல்லைன்னா மக்கள்கிட்ட போய் நின்று ஏதாச்சும் பிரச்சனை வருது, அடிச்சுறாங்க, ஏதோ பிரச்சனை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தவிர்த்து அரசியல்வாதிகளை கம்ப்ளீட்டாக மக்கள் இருந்து கட் ஆஃப் ஆயிடுறாங்க. அப்போ மக்கள் பிரச்சனை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு காந்தி வந்து ஒரு கிராமத்தில் போய் உட்கார்றாரு, ஒரு 10 பேரோட பேசுறாரு, அதிலிருந்து அவருடைய அந்த சிந்தனைகளை கொஞ்சம் ரிஃபைன் பண்றாரு. இதே மாதிரி தான் முன் காலத்துல இருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாரும் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் அந்த மக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற இடத்துல இருந்து தான் நான் வர்றேன். இது இடைப்பட்ட காலத்துல அந்த பயங்கரமான ஒரு டிஸ்கனெக்ட் வந்துருச்சு பிட்வீன் பீப்புள் அண்ட் பாலிட்டிஷியன்ஸ். இதை எப்படி சரி செய்ய போறீங்க? அதுக்கு என்ன வழி வேணா தேடலாம். சமூக வலைதளங்களா, இல்லைன்னா மக்களை போய் சந்தி அந்த பழைய பாணியை எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கிளாஸ் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு, மாஸ் பாலிடிக்ஸ் இல்ல. அதனால மாசஸோட தலைவர்கள் வந்து இருக்கிறது இல்ல. ஆரம்ப கட்டத்துல, அதாவது என்னுடைய வயதுல, நான் சிறு வயதுல இருக்கும் சிறு வயது காலத்துல கூட, கல்லூரி படிக்கிற காலத்துல கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் அந்தந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அவரவர்கள் கட்சி தொண்டர்களுடைய வீட்டுல தங்கியதை நானே பார்த்திருக்கிறேன். பல அரசியல் கட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி வந்து தங்கக்கூடியவர்களோட அப்பதான் எல்லாராலையும் பழக முடிஞ்சது. ஆனா இன்று வந்து 5 ஸ்டார் கல்ச்சர்ல எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த பண்பாட்டுக்கு வந்து 5 நட்சத்திர பண்பாட்டுக்கு பலியாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேர்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அவர்களுக்கு தெரிய முடியுமா அப்படிங்கிறது, அங்கே நடக்கக்கூடிய மாறுதல்களும் தெரிய முடியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆயிடுது. ஆமா, தலைவர்களுக்கும் சரி, அது அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி. இப்போ வந்து ஒரு காலத்துல திமுக எப்படி ஓட்டு கேட்டுச்சுன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஜமீன்தார்களுடைய கட்சி காங்கிரஸ்ன்னு சொல்லி நாம தான் நம்மவர் என்ற கருத்தில் வந்தாங்க. அண்ணா வந்து எல்லாரையும் தம்பி என்று அழைத்து ஓட்டு கேட்டார். கலைஞர் வந்து உடன்பிறப்பு என்று அழைத்து ஓட்டு கேட்டார். ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு டிஸ்கனெக்ட் காங்கிரஸுக்கு அங்கே வந்து விடுகிறது. ஸோ அந்த டிஸ்கனெக்ட் இன்னைக்கு திமுகவில் வந்துருச்சு. இதுதான் திமுக இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர்களுடைய கட்சி, இல்லைன்னா ஒரு செல்வந்தர்களுடைய கட்சியை மாறிவிடும் போது அதற்கு அடுத்தபடியாக யார் வரணும்னு பார்த்தா ஒரு விடுதலை சிறுத்தைகளோ இல்லை மற்ற கட்சிகளோ அந்த இடத்துக்கு வர முயன்றால் கூட வர முடிய மாட்டேங்குது என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் அவங்களுடைய பாலிடிக்ஸ் உடைய லிமிடேஷன்ஸ். இந்த 2 அதிமுகவினுடைய 2 பிரிவுகளையும் ஆதரிக்க மாட்டோம்னு திராவிட முன்னேற்ற கழகம் நிலை எடுத்தது. ஆனா அந்த நிலையை ஒட்டி தான் இந்த முடிவும் அரசுக்கு எதிராக வாக்களிக்கிறதும் அந்த நிலைக்கு பொருந்தது. அப்ஸ்டெயின் பண்ணினாலும் பொருந்தும். ஆமா. ஆனா விளைவுகளை பார்த்தா இப்போ போடுற ஓட்டு வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போடுற ஓட்டு மாதிரி ஆகுது. அப்ஸ்டெயின் பண்ணியிருந்தா, வெளிநடப்பு செய்திருந்தா, பங்கேற்காம இருந்திருந்தா அது பழனிசாமியை காப்பாற்றுவதற்கான தோற்றத்துக்குள்ள வருது. சோ நீங்க சரியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட வேறு விதமான சித்திரத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. காங்கிரஸ் என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்கு. காங்கிரஸ் முடிவு எடுக்கல. 9 மணிக்கு இன்னைக்கு வந்து அவங்க கூட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. நீங்க காங்கிரஸினுடைய முடிவுகள் எப்போதுமே தமிழ்நாடு காங்கிரஸுக்குன்னு ஒரு கருத்து இருந்தாலும் அது டெல்லி எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இன்னும் முடிவை அறிவிக்காமல் இருக்கிறாரு.
டெல்லியினுடைய துணை இல்லாமல் அவர் இப்படி செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ அவங்க ஒரு முடிவை சொல்றா இருந்தா சொல்லியிருப்பாங்க. செய்தித்தாள்கள்ல வந்து ராகுல் காந்தி திமுகவின் நிலையை ஒட்டி நீங்க போங்கன்னு சொல்லிட்டாருன்னு செய்தித்தாள்கள்ல இருக்கு. திருநாவுக்கரசு அப்படி சொன்னதற்கு அப்புறம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படி சொன்னதற்கு பிறகும், நாங்கள் காலையில் கூடி முடிவு செய்வோம்னு சொன்னதற்கு பிறகும், செய்தி தொடர்பாளர் கோபண்ணா சொல்லியதாக சொல்லி ஒரு நாளிதழில் வந்திருக்கு. பழனிசாமிக்கு எதிராக வாக்களிப்பது, அரசுக்கு எதிராக வாக்களிப்பது. டெல்லி அப்படி சொல்லிட்டாங்கன்னா அதுதான் நடக்கும். இல்ல, இது வந்து திருநாவுக்கரசர் சொல்லல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லல, கட்சி கொறடா சொல்லல. இன்னும் சொல்ல போனா இந்த சட்டப்பேரவை, இந்த நிலைக்குழு, இது போன்ற பொறுப்புகள் போடுவதில் கூட அதிமுக அரசு திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த முரண்பாடு கூட இப்போது திமுக காங்கிரஸுக்கு இடையில நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்போ அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த இழுபறி. இன்னைக்கு வந்து நேற்று மாலையே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடந்திருக்குது காங்கிரஸ் தரப்புல. நடந்த பிறகும் கூட இதுல போடணுமா வேணாமான்னு ஒரே முடிவு தான். ஒன்லே போடணும் இல்ல வேண்டாம்னு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லா கட்சியும் அறிவிச்சிட்டாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அறிவிச்சிட்டாங்க நாங்க எதிராக தான் வாக்களிக்க போறோம். திமுக அறிவிச்சிட்டாங்க எதிராக தான் வாக்களிக்க போறோம். அப்ப இருக்கிறது ஒரே கட்சி தான். முஸ்லீம் லீக், திமுக அல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் தான் சட்டப்பேரவையில் இருக்குது. அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் அறிவிச்சிருக்கணும். நேற்றே அறிவிச்சிருக்கணும். அவங்க திமுகவும் முஸ்லீம் லீக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் முடிவை அறிவித்து விட்ட பிறகு காங்கிரஸுக்கும் அதுதான் முடிவு என்றால் நேற்றே அறிவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில கூட்டம் 10 மணிக்கு கூட போது பேரவையில். ஆனா 9 மணிக்கு இவங்க கூட்டத்தை வச்சிருக்காங்க. 9 மணிக்கு இவங்க வச்சிருக்காங்கனாலே அதுல அவங்களுக்கு வந்து 2 கருத்துக்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வெளிப்படையா புரிஞ்சுக்கலாம். நீங்க முதல்ல எழுப்பின அந்த கேள்வி, அதாவது திமுக வந்து என்ன செய்தாலும், அதாவது அது தவறாக போய்விடுமோ என்ற அந்த கருத்து இருக்குல்ல, இங்கே தான் நம்ம கலைஞரை மிஸ் பண்றோம். அவர் என்ன செய்திருப்பார் அந்த அட்லீஸ்ட் அந்த பேசி அந்த கருத்தை தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம். இல்ல, இதுல இந்த 2 ஆப்ஷன் தவிர வேற ஒரு அரசியல் கட்சி வேற எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமாக அது நம்ம பொது யுக்திக்கு அப்படி தெரியுது. அவரு இன்னொரு கோணத்துல இருந்து அதை யோசிப்பாரு. ஆனால் இப்ப இருக்க நிலையில வந்து ஒரு பிராக்டிக்கல் ரியாலிட்டியாக இந்த அரசை கவிழ்த்து விட்டால் நாம் வந்து விட்டலாம் என்று இருக்குது. ஏனென்றால் அடுத்த பெரிய கட்சி திமுக தான் பெனிஃபிட் ஆகுங்கிறது. ஆனால் இன்னொரு 6 மாத காலம் இந்த இபிஎஸ் சர்க்காரை வைத்து ஓட்டிக்கொண்டு அதனுடைய அவலங்கள் எல்லாம் நாம் வெளிக்கொண்டு வந்து அதன் பிறகு ஒரு தேர்தலை சந்திக்கலாமே. சார் சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் காலம் தான் பொது புத்தியில் அது நீடிக்கும் என்றது பொதுவாக அரசியல் தளத்தில் கூட அது வளம் வந்து கொண்டிருக்கிறது. போகாது. அப்படி போனால் கூட அப்படி வந்தால் இன்னமும் அவலங்கள் வரும்போது திமுக இருக்கிற 6 வாரம் தாங்குவதே பெரிய விஷயம் தான். நீங்க வந்து நீ அதிமுக அரசு அமைந்து இந்த 6 மாசத்துல வந்து ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போலவே ஒரு 4-5 விஷயங்களை அறிவிப்பு செஞ்சுட்டா இந்த மனநிலை மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. நீங்க வந்து ஆட்சி 6 மாதம் தொடங்காதுன்னு சொன்னீங்களா? இந்த பப்ளிக் ஒப்பீனியன் 6 மாசம் தாங்காது. பப்ளிக் ஒப்பீனியன் தாங்காதுன்னு சொல்றீங்க. நீங்க அப்படி தாங்கிட்டாதான் எங்களை மாதிரி கட்சிகள் நாங்க வலுவா கால் ஊண்டி இருக்க முடியுமே. நாங்க வந்து 400 கிராமம் நான் தேர்தல் நின்று அந்த என் தொகுதியில 400 கிராமத்துக்கும் நான் வேட்பாளரே நடந்து போயிருக்கிறேன். ஒவ்வொரு வீடா போய் சந்திச்சேன். ஒரு இடத்துல கூட வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளரை நான் களத்துல சந்திக்கவே இல்லை. அவர் ஓட்டு கேட்டு வந்து நான் பார்க்கவே இல்லை. ஆனா அவர் வந்து 80,000 வாக்கு பெறாரு. நான் 20,000 சில்லற ஓட்டு தான் நான் வாங்க முடியுது. அப்படின்னா இது என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்குது? அப்போ மக்களை சந்திக்காமலேயே 80,000 ஓட்டை வாங்க முடியுது ஒரு தொகுதியில் அவங்களால. அப்போ நீங்க அதுதான் நான் சொல்ல வரேன். சமூக வலைதளத்தை திறந்து பார்த்தா என்னை எதிர்த்து வெற்றி பெற்ற ஆர்டி ராமச்சந்திரன் யாருன்னே சமூக வலைதளத்துக்கு தெரியாது. ஆனா என்ன எல்லாருக்கும் தெரியும். ஒரு பதிவு நான் தேர்தலில் நின்று போட்டேன்னா குறைஞ்சது 10,000 லைக் விடுது எனக்கு. அப்ப அந்த சமூக வலைதள ஆதரவை வச்சு நான் எல்லாரும் சொன்னாங்க நீ தான் எம்எல்ஏ அப்படின்னாங்க. என்ன ஆச்சு கடைசியில? அப்போ இது கள அனுபவம் வேற மாதிரி இருக்கு. களத்தின் நிலைமைக்கும் வலைக்கும் தொடர்பு இல்லை. சரி, இன்று நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்புல யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி அடைந்தாலும் அது வந்து இறுதியானதல்ல. சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. கொண்டாடப்படும் எந்த வெற்றியும் இறுதியானதல்ல, சோர்வளிக்கும் எந்த தோல்வியும் கூட முடிவானதல்ல. நீங்க சட்டமன்றத்தில் தோத்தது உட்பட தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்கின்ற முயற்சியும் போராட்டமுமே முக்கியமானது அப்படின்ற உணர்வோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.